சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக ஆதிகால தக்கு பஞ்சக்கலையின் மகத்துவத்தை விளக்க எங்களுடைய அன்பு சகோதரர் ராமநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பயனாளியாய் நான் இங்கு வந்து அக்ரிபஞ்சரை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு முதல்ல இங்கே வரும்போது ரெண்டு சமாச்சாரம் தான் ஞாபகத்தில் இருந்தது. ஒன்று, ஆல்டர்னேட் மெடிசன் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் போகலான்னு பார்க்கும்போது தான் நான் வந்தது முதல்ல டாக்டர் அன்சாரி ஐயா அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு குரல் தான் ஞாபகம் வந்தது. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்துன்னு சொல்ல மாதிரி அவ்வளோ பணிவுடன் அவ்வளோ தூரம் எல்லாரும் வரவேற்று இவ்வளோ தூரம் பின்னால் நாலேஜ் இருந்தாலும் எல்லாரும் பார்த்து கேட்டு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நான் முதல்ல பெரிய ஃபைலெல்லாம் எடுத்துன்னு வந்தேன். ஃபைலெல்லாம் பார்த்துட்டு என் வைஃபோட இது பார்த்து முதுகு வலி ரொம்ப இருந்ததுன்னு சொல்லி வந்தப்போ அதை எடுத்து பார்த்துட்டு ஒன்றுமே தொடலை. அவரே பார்த்துட்டு சொல்லும்போது அப்போ இன்னொரு குரல் தான் ஞாபகம் வந்தது. நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பை செயல். அது பிரகாரம் பார்த்து இன்னைக்கு ரெண்டு பேருமே நல்லா இருக்கும், நல்ல விதத்தில் தான் இருக்கணும், இந்த இன்ஸ்டியூஷன் நல்லா வளரணும், எல்லாரும் நல்லா வந்து நன்றாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல். மண்ணை பிளக்கும் விதைதான் விண்ணை பார்க்கிறது, உன்னை வதைக்கும் பாதைதான் வெற்றியில் முடிகிறது என்ற கருத்தை ஆணித்தரமாக எடுத்துரைத்த எங்களுடைய அன்பு சகோதரர் ஐயா ராமநாதன் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.